ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் ஒலிம்பிக் திருவிழா 2024. உலகமே கொண்டாடும் ஒலிம்பிக் திருவிழா 2024 இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்று நாள் 11 பொறுத்தவரையில் முக்கியமான ஆட்டங்களில் இந்திய வீரர்கள் ஆடவிருக்கின்றனர். அதுக்கு முன்பாக நேற்று இந்திய வீரர் வீராங்கனைகள் பர்ஃபார்மன்ஸ் ஆட்டங்கள் குறித்து தற்போது பார்க்க இருக்கிறோம். முதல்ல டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய மகளிர் அணி காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. மகளிர் அணிகளுக்கான டேபிள் டென்னிஸ் போட்டியில் ரொமானியாவை வீழ்த்தி மாணிகா பத்ரா, ஸ்ரீஜா அக்குல்லா, அர்ச்சனா கொண்ட இந்திய அணி காலிறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. 3-2 என்ற புள்ளி கணக்கில் போராடி வெற்றி பெற்று காலிறுதி போட்டிக்கு இந்த இணை முன்னேறி இருக்கிறது. நேற்று நடைபெற்ற ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியில் இந்தியா ரொமானியா அணிகள் மோதின. இதில் இந்தியா 3-2 என்ற போட்டி கணக்கில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஒலிம்பிக் ஸ்கீட் ஷூட்டிங் துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மகேஸ்வரி சௌகான், அனஞ்சித் சிங் ஜோடி வெண்கல பதக்கத்திற்கான போட்டிக்கு தகுதி பெற்று வெண்கல பதக்க போட்டிக்கு இந்தியா நேற்று மாலை 6:30 மணி அளவில் போட்டியிட்டது. அதில் சீன ஜோடியை எதிர்த்து விளையாடிய இந்தியாவின் மகேஸ்வரி சௌகான், அனஞ்சித் சிங் 43-44 என்ற புள்ளி கணக்கில் நூழிலையில் வெண்கல பதக்கத்தை தவறவிட்டது மக்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் உலகின் 7ஆம் நிலை வீரரான மலேசியாவைச் சேர்ந்த லீ ஜி ஜியாவுடன் மோதிய இந்தியாவின் லக்ஷய் சென் தோல்வியடைந்து பதக்க வாய்ப்பை இழந்தார். 21-13, 16-21, 11-21 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்து வெண்கல பதக்கத்தை அவர் இழந்திருந்தார். இதுவரையில் முதல் பதக்கத்தை ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று நம்பப்பட்ட லக்ஷய் சென் பதக்க வாய்ப்பை இழந்தது மிக முக்கிய ஏமாற்றமாக பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மகளிர் குத்துச்சண்டை 68 கிலோ எடைப்பிரிவின் இந்தியாவின் நிஷா தியா வெற்றி பெற்று காலிறுதி போட்டிக்கு முன்னேறினார். ரவுண்ட் ஆஃப் 16 பிரிவில் உக்ரைன் வீராங்கனை எதிர்த்து விளையாடிய நிஷா 6-4 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியிருந்தார். தொடர்ந்து காலிறுதி போட்டியில் சிறப்பாக விளையாடி வந்த நிஷா திடீரென காயமடைந்தார். காயமடைவதற்கு சற்று முன்பு வரை அவர் வெற்றி என்பது கிட்டத்தட்ட ஆட்டத்தை பார்க்க முடிந்தவர்களால் உணர முடிந்தது. அந்த வலியுடன் அவர் போராடி முயற்சித்தார். ஆனால் அவரது காயம் அவரை சிறப்பாக போட்டியிட அனுமதிக்காததன் காரணமாக இறுதியில் அது அவரது தோல்விக்கு வழிவகுத்தது. தொடர்ந்து ஆடவருக்கான 3000 மீட்டர் ஸ்டிப்பிள் சேஸ் போட்டியில் இந்திய வீரர் அவினாஷ் சப்லே முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறார். போட்டியில் கலந்து கொள்ளும் முதல் 5 வீரர்கள் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் போட்டி முடிவில் ஆட்டத்திற்கான தூரத்தை 8 நிமிடம் 15 நொடி 46 வினாடிகளில் கடந்து 5வது இடத்தை பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். இறுதிப் போட்டி வரக்கூடிய ஆகஸ்ட் 7ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த தடகள போட்டியில், அதாவது 3000 மீட்டர் ஸ்டெப்பிள் சேஸில் குவாலிஃபை ஆகக்கூடிய முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். மற்றும் ஒரு பதக்கம் ஸ்டிப்பிள் சேஸில் வருமா என்பதும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தடகள போட்டியில் மகளிருக்கான 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் திறன் பகல் ரிஃபிசேஜ் ரவுண்டுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். இந்த சுற்றில் அவர் வெற்றி பெற்றால் அரையிறுதிக்கு முன்னேற வாய்ப்பு இருக்கிறது. மேலும் போட்டி தூரத்தை, அதாவது ரிஃபில்சேஜ் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான அந்த தகுதி சுற்றுல போட்டி தூரத்தை 52 நொடிகளில் கடந்து 7வது இடத்துல போட்டியை நிறைவு செய்தார். அவருக்கான அடுத்த சுற்று இன்றைய தினம் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரையில் இந்தியா 3 வெண்கல பதக்கங்களை வென்றிருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் ஸ்கீட் ஷூட்டிங்கில் மற்றும் ஒரு பதக்கத்தை துப்பாக்கிச் சுடுதலில் வெல்லுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் அந்த பதக்க வாய்ப்பு என்பது இழக்கப்பட்டது. மேலும் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மற்றும் ஒரு பதக்கம் வெல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்தியாவின் முதல் பதக்கத்தை லக்ஷய் சென் வென்று தருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த போட்டியில் லக்ஷய் சென் தோல்வி அடைந்ததும் மிகுந்த ஏமாற்றத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையில் இந்தியா வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை, இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கிறார்கள், பதக்கப்பட்டியலில் முதல் 5 இடங்களில் இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகள் என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். பாரிஸில் கோலாகலமாக நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் 21 தங்கம், 30 வெள்ளி, 28 வெண்கலம் என மொத்தம் 79 பதக்கங்களுடன் அமெரிக்கா முதலிடத்தில் நீடித்து வருகிறது. 21 தங்கம், 18 வெள்ளி, 14 வெண்கலம் என மொத்தம் 53 பதக்கங்கள் பெற்று சீனா 2வது இடத்திலும், 13 தங்கம், 16 வெள்ளி, 19 வெண்கலம் என மொத்தம் 48 பதக்கங்கள் பெற்று பிரான்ஸ் 3வது இடத்திலும் நீடிக்கிறது. இதேபோல் 13 தங்கம், 12 வெள்ளி, 8 வெண்கலம் என மொத்தம் 33 பதக்கங்களுடன் ஆஸ்திரேலியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை தக்க வைத்துள்ளது. மேலும் 12 தங்கம், 13 வெள்ளி, 17 வெண்கலம் என மொத்தம் 42 பதக்கங்களுடன் பிரிட்டன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் நீடித்து வருகிறது. இந்த பதக்கப்பட்டியலில் இந்தியா 3 வெண்கல பதக்கங்கள் வென்று 60வது இடத்தில் உள்ளது.
ஒலிம்பிக் போட்டிகளில் இன்று 11வது நாள் முக்கியமான நாளாக இந்தியாவுக்கு பார்க்கப்படக்கூடிய நாள். முதல்ல மதியம் 1:30 மணிக்கு இந்தியாவுக்கான ஆட்டங்கள் தொடங்குகிறது. ஆடவர் டேபிள் டென்னிஸ் குழு ரவுண்ட் ஆஃப் 16ல, அதாவது ஹர்மன்பிரீத் தேசாய், மானவ் விகாஸ் தாக்கர், சரத்கமல் ஆகியோர் போட்டியிடக்கூடிய போட்டியாக இருக்கிறது. சரத்கமலுக்கு முதல் போட்டியாக பார்க்கப்படுகிறது. சரத்குமார் தமிழகத்தைச் சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர். இந்திய ஒலிம்பிக் கண்டின்ஜென்ட்டை ஒலிம்பிக் தொடக்கத்தில் இந்திய கொடி ஏற்றி வழிநடத்தியிருக்கிறார். அவருக்கான போட்டி இன்று நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் குரூப் ஏ தகுதிச் சுற்றில் கிஷோர் குமார் மற்றும் ஜனா ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அதனைத் தொடர்ந்து மதியம் 2:50 மணியளவில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய கிரண் பாகலுக்கான முக்கியமான ஆட்டம் என்பது பார்க்கப்படுகிறது. இந்த ரிப்பிச்சேஜ் சுற்றில் அவர் தகுதி பெறும்போது அடுத்த பட்டமாக அரையிறுதி போட்டியை நோக்கி அவர் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மதியம் 3 மணிக்கு 50 கிலோ எடைப்பிரிவு மகளிர் மல்யுத்த போட்டியில் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் வினேஷ் போகத் களம் காண இருக்கிறார். வினேஷ் போகத் உலகத்தின் தரவரிசையில் முன்னணியில் இருக்கக்கூடிய வீரருடன் களம் காண இருக்கிறார். இதுவரை வேர்ல்டு குவாலிஃபிகேஷன் சுற்றுகளில், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சுற்றுகளில் சிறப்பாக பங்கேற்ற சிறப்பாக பர்ஃபார்மன்ஸை காண்பித்த ஒரு வீராங்கனையுடன் அவர் எதிர்காண்கிறார். மேலும் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் கவனம் ஈர்த்திருக்கக்கூடிய நீரஜ் சோப்ராவின் ஈட்டி எறிதல் தகுதி சுற்று இன்று துவங்குகிறது. இந்தியாவுக்கு நிச்சயமாக மற்றொரு பதக்கத்தை வென்று தருவார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நீரஜ் சோப்ரா இன்று முதல் ஒலிம்பிக்கில் அவரது பர்ஃபார்மன்ஸ் தொடங்கியிருக்கிறார். முதல்ல குரூப் பிக்கான தகுதி சுற்றிலிருந்து அவரது போட்டி என்பது துவங்க இருக்கிறது. மாலை 4:30 மணி அளவில் 50 கிலோ எடை பிரிவுக்கான மகளிர் மல்யுத்த காலிறுதி போட்டியில், அதாவது இதற்கு முன்பாக நடைபெற்றக்கூடிய ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றில் அவர் தகுதி பெறும்போது இந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய காலிறுதி போட்டியில் வினேஷ் போகத் கலந்து கொள்வார். இந்தியாவுக்காக அவர் விளையாடுவார். மாலை 6:13 மணி அளவில் மகளிர் பாய்மர படகு போட்டியில் பதக்க நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நேத்ரா குமணன் இந்த பதக்க வாய்ப்புக்கான ஆட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். நேத்ரா குமணன் தமிழகத்தைச் சேர்ந்தவர். இதற்கான நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு இந்தியாவுக்கு பதக்கம் என்று தருவாரா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலை வருகிறது. மாலை 7:13 மணி அளவில் ஆடவர் பாய்மர படகு போட்டியில் விஷ்ணு சரவணன் கலந்து கொள்கிறார். இதிலும் பதக்கங்களை வெல்வார்களா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாகவே காணப்படுகிறது. இரவு 10:25 மணி அளவில் 50 கிலோ எடைப்பிரிவு மகளிர் மல்யுத்த போட்டியில் காலிறுதி போட்டியில் வினேஷ் போகத் தகுதி பெறும் பட்சத்தில் அரையிறுதி போட்டியில் பங்கேற்க இருக்கிறார். நள்ளிரவு 10:30 மணிக்கு நடைபெறக்கூடிய ஆடவர் ஹாக்கி அரையிறுதி போட்டியில் இந்தியா ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ஏற்கனவே பலம் பொருந்தி அணிகளை குரூப் ஸ்டேஜிலும் 52 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை இந்தியா ஹாக்கி ஆடவர் போட்டியில் வீழ்த்தி இந்த அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்று இருக்கிறது. ஏற்கனவே கிரேட் பிரிட்டனை டை சேர்ந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டை பிரேக்கர் சுற்றில் 4-2 என பிரிட்டனை வீழ்த்தி அரையிறுதி போட்டிக்கு முன்னேறிந்தது அனைவரும் அறிந்த விஷயம். அதே போல ஜெர்மனியை வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுமா? ஏற்கனவே 40 ஆண்டுகள் வரலாற்றை மாற்றி கடந்த ஆண்டு பிரான்ஸ் மெடலுடன் இந்தியா தாயகம் திரும்பியிருந்தது. இந்த ஆண்டு வெள்ளி அல்லது தங்கப்பதக்கத்தை உறுதி செய்யுமா இந்தியா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இன்னும் 5 நாட்கள் மட்டுமே ஒலிம்பிக் போட்டி தொடர்கள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்தியா எத்தனை பதக்கங்களுடன் நிறைவு செய்யும்? அவர்கள் செட் செய்த டார்கெட்டான டபுள் டிஜிட் மெடல் என்ற இலக்கை அவர்கள் அடைவார்களா என்பதை குறித்து தொடர்ந்து ஒலிம்பிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்வதற்காக ஒலிம்பிக் திருவிழா 2024 நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். மாலை முரசு செய்திகளுக்காக சி. மணிகண்டன். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் ஒலிம்பிக் திருவிழா 2024